Hello viewers, welcome to my channel Tarun Tamil Gaming. Minecraft Survival Series Season 1 Episode 2 தான் இது. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். பேசிக்காக நம்ம ஒரு ஹவுஸ் கட்டிடலாம். அடுத்த வீடியோவில் ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறது, கேவுக்கு போகிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். யாரா இவன் என்ட்ரியிலே போட்டு தள்ளிட்டான். ஓ 2 பேர் ஏண்டா, நான் சிங்கிளாக வந்தால் நீங்கள் 2 பேர் வரீங்களேடா. ஒருத்தன் அவனே செத்துட்டான், இன்னொருத்தன் என் கையில் அடிபட்டு தான் சாகணும்னு இருக்கான். ஐயோ கிரீப்பரு, ஐயோ ஓடணும். என்ன இவன் சந்து பொந்துலலாம் இருக்கானுங்களே. சரி எப்படியா பூந்து போயிடலாம். அப்போ உயிர் தப்பியாச்சு. அது ஒரு பக்கம் வெடித்து சதுரிச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிளாக்கெல்லாம் உடச்சிட்டு நம்ம அங்கே சைடு வந்து வீடுக்கு அவுட்லைன் போட்டு ஓரளவுனா எதுவும் டிசைன் பண்ணாமல், கிளாஸ் எதுவும் போடாமல் வீடு மட்டும் சும்மா அவுட்லைனாக கட்டிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன் டிசைன் பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் எபிசோட் 3ல் பார்க்கலாம். ஒரே வீடியோவில் பண்ணால் டைம் ஆகிடும், அதனால தான். சரி ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டிக்கர் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு ஆக்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டோன் ஆக்ஸு. ஏன்னா மரத்தை வந்து வெட்டணும். ஏன்னா இன்றைக்கி வீடு கட்டுறதுனால, ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ட்ரீஸ் தேவைப்படும், அதாவது வுட்டு. அதனால ட்ரீயை நான் நிறைய வெட்ட வேண்டியது இருக்கும். இதையும் உடைக்கணும். கட்டப்போது எத்தனை தப்பு வேணாலும் நடக்கலாம். அதனால் அதையும் சரி பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்டோன் பிக்கெக்ஸ் தேவைப்படும். அதனால் நான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் இன்னும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஓகே கிராஃப்டிங் டேபிளை எல்லாத்தையும் உடச்சி விட்டுடலாம், உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரீஸ்பன் பிளேஸ் இருக்கட்டும். சடனாக ஏதாவது செத்து போயிட்டோன்னா அப்புறம் வந்து திருப்பி ரீஸ்பன் ஆகணுன்னா இது இருந்தால் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஹவுஸை வந்து அவுட்லைன் போட்டு எல்லாத்தையும் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை உடச்சி போய் நம்ம ஹவுஸ்குள்ளே வைக்கலாம். பிரேக் பண்ணி கொண்டு போய் நம்ம ஹவுஸ்குள்ளே வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் மட்டும் இருக்கட்டும், கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரி என்கிட்ட இருக்கிறத வச்சு முதல்ல நான் ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். இல்லை இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இல்லை இது குட்டியாக இருக்குது, வீடு போய் இத்தனை கட்டுறதா. இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணும்னு பார்க்குறேன். சரி அந்த பிளாக்கை உடச்சிடலாம். அதை உடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கட்டலாம். ஓரளவு இப்போதைக்கு தங்க முடிகிற லெவலுக்கு கொஞ்சம் சேஃப்டியான ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். கொஞ்சம் ஹைட் ஏற்றி கட்டினோன்னா நமக்கு ஜாம்பிஸ் வந்து உள்ளே வர முடியாத மாதிரி இருக்கும். ஹைட்டு கீழே வச்சு கட்டினோன்னா ஜாம்பிஸ் ஈஸியாக உள்ளே வந்துடும். ஓகே இங்கே தான் படிக்கட்டு மாதிரி ஏறி போகிற மாதிரி வச்சுருக்கேன். சரி ஓகே. இதே மாதிரி ஃபுல்லாக கட்டுறது காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் நான் கட்டி முடிச்சுட்டு ஓரளவு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். காட்ட முடிகிற லெவலுக்கு நான் காட்டிட்டு மீதியை வந்து நான் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுக்க போது மொத்தமாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல் வீடியோ போட முடியாது. வீட்டில் வந்து நான் அவுட்லைன் வரைக்கும் நான் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வீடை வந்து கொஞ்சோண்டு பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கிளாஸ் போடணும், டிசைன்ஸ் நிறையா டிசைனாக வீட்டை அழகாக வச்சுக்கிட்டோம். இப்போதைக்கு பேசிக்காக ஒரு வீடு கட்டிக்கிறோம். அப்புறம் எபிசோடு போக போக நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது புது வீடு கூட கட்டலாம். இல்லை இதே கூட அப்கிரேட் பண்ணி கட்டிக்கலாம், இன்னும் நல்லா பெருசாக ப்ரொடெக்ஷனாக இருக்கிற மாதிரி. அந்த கேவுக்குள்ளேயும் போய் பார்க்கணும் ஒரு டைம். அங்கே இந்த வீடியோவில் அங்கே என்ன இருக்குன்னு சும்மா வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுடலாம், அடுத்த வீடியோவில் போய்க்கலாம். ஏன்னா ஹவுஸ் கட்டுறதுக்கே இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு.
ஓகே. என்ன இது ஒரு ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி ஓகே. தப்பாக போட்டாலும் நான் 1000 தடவை ஆனாலும் உடச்சி போட்டுக்கிறேன். ப்ராப்ளம் இல்லை. இன்னும் 2 ஹார்ட்டு தான் இருக்குது. யாராவது அடித்தாங்கன்னா டக்குன்னு போய் சேர்ந்துருவேன். பசியும் உச்சகட்டத்தில் இருக்குது. ஏன்னு தெரில, எனக்கு சாப்பிட்றதே பிடிக்கல. சாப்பிட்றதுக்கு போது செத்தே போயிடலாம், டை ஆகிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன சாவாமல் இருந்தால் ஹெச்பி அதிகமாக இருக்கும். சரி ஓகே, முடிஞ்ச லெவலுக்கு சாவாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஐயோ, ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. தேவையில்லாத எல்லா பொருளையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். நான் ஹவுஸ் பாதி கட்ட போதே வந்து தேடி பார்த்தேன். கிளாஸ் ரெடி பண்ணோன்னா அதுக்கு சாண்டு தேவைப்படும். சாண்ட் எங்கேயாவது இருக்கான்னு நான் தேடி பார்த்தேன். ஆனால் சுற்றி எங்கேயுமே கிடைக்கல. ஓகே, இங்கே கிளாஸ் வந்து எனக்கு சுற்றி நான் பார்த்தேன், தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. சாண்டு கிடைக்கல. சாண்டு இருந்தால் தான் அதை வந்து ஹீட் பண்ணி கிளாஸை மாற்ற முடியும். நான் சுற்றி எங்கேயாவது கிளாஸ் இருக்கான்னு நான் அடுத்த வீடியோவுக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் தேடி வச்சுட்டு பார்க்குறேன். தேடி வச்சுட்டு தேர்டு வீடியோ போடுறேன். அதில் நம்ம டெக்கரேஷனில் கிளாஸையும் அப்பயே போட்டுக்கலாம் சேர்த்து. ஏன்னா சுற்றி எங்கேயும் கிளாஸ் கிடைக்கல. அதுக்கு ரொம்ப தூரம் தேடி போய் எடுத்துகிட்டு வரணும் போல் இருக்குது. நான் அதுக்கான சாண்ட்லாம் அடுத்த வீடியோ நான் எங்கே போய் எடுக்கிறேன்னு பார்த்து, எங்கேயாவது எங்கே இருக்குன்னு நான் பார்த்து அங்கே போய் எடுத்து வந்து வச்சிடுறேன். இல்லாமல் இருக்காது, எங்கேயாவது இருக்கும். வீடியோ எப்படி இருக்கு, சி ஹவுஸ் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபுல்லாக முடியல. ஒரு பையன் வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறான். அதுதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரி ஓகே. வீடு இதோடு முடிய போகிறது கிடையாது, இன்னும் டெக்கரேஷன் இருக்குது. அப்படி என்ன டெக்கரேஷன் கேட்டால் ஒன்றும் இல்லை, நீட்டாக நார்மலாக கிளாஸ் போட்டு சுற்றி கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாவது வால் மாதிரி கட்டுற மாதிரி. இல்லை, அது போக போக பார்த்துக்கலாம். வால் இப்போயே கட்ட வேணாம், அதுக்கே அதிக டைம் எடுத்துக்கும். ஓகே, அடுத்த வீடியோ கிளாஸ் போட்டு கேவுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ லேசாக நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள்லாம் வைக்கணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேவுக்கு போகிறோம். அதுதான் அடுத்த வீடியோ, அதாவது எபிசோட் 3. டோர் வரைக்கும் வச்சுட்டேன். இதை தாண்டியே எந்த ஜாம்பியாலையும் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. ஓகே, அங்கே கீழே அந்த கேவில் பார்க்க போது அங்கே கீழே கொஞ்சோண்டு அயன் இருந்தது. அடுத்த வீடியோவுக்கு அயன் பொருள், அயன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க, வெளியிலேருந்து கதவு தட்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தட்டாதீங்கன்று ஆனாலும் டிஸ்டர்ப் பண்ண. ஐயோ, என்ற மேலே போட்டு அடிச்சுட்டேனே. ஐயோ சார், மன்னிச்சிருங்க சார், தேவையில்லாமல் கையை வச்சுட்டேன். இரா ஒன்டே வந்து போட்டு தள்ளுறேன். என்ற மேனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அவன் பறந்து வந்து அடிப்பான். அவனை அடிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அடிக்க போது வேணால் தைரியமாக இருப்பேன். மற்றபடி ஃப்ரீயாக இருக்க போதெல்லாம் அவனை அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் பயம்தான். போக போக எல்லா பயத்தையும் போக்கிடலாம். ஐயோ, என்ன வாயெல்லாம் குளருது. சரி ஓகே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம்.